பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அம்மா பஅத் ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி ரப்பி ஸித்னி இல்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளின் இஸ்லாமிய நண்பர்கள், அல்ஹம்துலில்லாஹ் முல் குர்ஆன் தஃப்சீர் வகுப்பினுடைய தொடரில் இன்றைக்கு இப்போது நாம் 87வது பக்கத்தினுடைய விளக்கங்களை பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 87. சென்ற பக்கத்தினுடைய 4 செய்திகள் என்ன? 86A விசுவாசிகளும் விசுவாசி அல்லாதவர்களுக்கான வெகுமதி அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறாங்க பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் சொர்க்கம் நரகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொன்னான். அடுத்து 86Bல நம்ம பார்த்தது அமானிதத்தை பேணுங்கள், நீதமாக நடங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இதில் அமானிதத்தை பற்றியான விளக்கங்கள், இதன் பின்னணி விஷயங்கள்லாம் பார்த்தோம். அடுத்து 86Bல பார்த்தோம் யாருக்கெல்லாம் நாம் வழிபட வேண்டும், யாருக்கெல்லாம் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உலில் அம்ரி மின்கும், அதாவது நாம் கடமைப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அல்லது பொறுப்பாளிகள், இதில் யாரெல்லாம் வர்றாங்க, இதில் மார்க்கறிஞர் உட்பட இதில் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம பார்த்தோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அது முக்கியமானது, ஞாபகத்தில் வச்சுருப்பீங்க. அடுத்து 86Dல கடைசியாக பார்த்தது தீயோரின் தீர்ப்பையே விரும்புகிறார்கள் என்று. இதில் சில பின்னணிகள் சொல்லப்பட்ட போதிலும் கூட குறிப்பாக இது முனாஃபிக்குங்கிற விஷயத்தில் சொல்லப்படக்கூடிய ஒன்று தான். அது இன்னும் தெளிவாக இங்கே தொடர்கிறது. 87வது பக்கத்தில் அது அப்படியே தொடருது. அது முனாஃபிக்குகளை பற்றி தான் முக்கியம் அல்லாஹ் பேசுகிறாங்கிறது. அது 87Aலையும் பார்க்க போகிறோம். முனாஃபிக்குகளுடைய தன்மைகள் என்று அல்லாஹ் தஆலா அதை இன்னும் ஒரு 3 வசனங்களில் சொல்கிறான். அடுத்து 87Bல தூதர்களை அனுப்பியதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். 87B அல்ஹம்துலில்லாஹ். அதில் தூதுவர்கள் நமக்கு என்ன செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 87Cல நபி அவர்களுடைய தீர்ப்புக்கு கட்டுப்படுவது இன்றைக்கு முக்கியமான ஒரு வசனம். இது 65வது வசனம். இதில் ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி கடமைப்பட்டிருக்கோம் அதில் சொல்கிறான். 87C இதில் சில பின்னணி சம்பவம் இருக்குது. அடுத்து 87Dல நம்ம பார்க்க போகுது நயவஞ்சகர்களுக்கான சில அறிவுரை அல்லாஹ் சொல்கிறான். சென்ற பக்கத்திலிருந்து அவங்கள பற்றி வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அறிவுரையும் இங்கு அழகிய விதத்தில், பக்குவமான விதத்தில், அல்லாஹ் சில விஷயங்களை பொறுமையான விதத்திலும் சொல்கிறான். இது என்னங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தீஸ் ஆர் த பாயிண்டர்ஸ் ஆஃப் பேஜ் நம்பர் 87 ABCD. 1 by 1 பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 8 வசனங்கள், 3, 4, 5, 6, 7, 8 வசனங்கள். இந்த 4 பாயிண்டர்ஸில் இந்த பக்கத்தில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 61லிருந்து வசனம் 68 வரைக்கும், பக்கம் 87 பார்க்கலாமா? أعوذ بالله من الشيطان الرجيم وإذا قيل لهم تعالوا إلى ما أنزل الله وإلى الرسول رأيت المنافقين يصدون عنك صدودا. 61. وإذا قيل لهم, அந்த அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால், குறிப்பாக அந்த முனாஃபிகீன்களிடத்தில் சொல்லப்பட்டால், தாயலோ வாருங்கள், தாயல் என்றால் வா, தாயலோ வாருங்கள், நீங்கள் வாருங்கள், இதன் பக்கம் வாருங்கள், ம அன்ஸல் அல்லாஹ் இதை இறக்கினானோ, அல்லாஹ் இறக்கியதின் பக்கம் வாருங்கள், அப்படின்னா குர்ஆனின் பக்கம் வாருங்கள். வயிலா ரசூல், அல்லாஹ்வுடைய தூதரின் பக்கம் வாருங்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர், அவருடைய சுன்னா, அவருடைய ஹதீஸ்கள், அவருடைய தீர்ப்புகள், அதன் பக்கம் வாருங்கள் என்று அவர்களிடத்தில் கூறப்பட்டால், நபியே ரஅய்தல் முனாஃபிகீன, முனாஃபிகீன்களை நீர் பார்ப்பீர், யசுத்தூன் புறக்கணிப்பவர்களாக பார்ப்பீர், அவர்கள் புறக்கணிப்பார்கள், அன்க உம்மை விட்டும், சுதூதா புறக்கணிப்பால், முற்றிலும் புறக்கணிப்பால், உங்களை அவங்க புறக்கணிப்பாங்க, மற்றவங்களையும் புறக்கணிக்க வைப்பாங்க, இப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். இதுதான் இந்த வசனத்தை முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு தெளிவு. நியாயம் அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? நியாயம் பெறுவதற்காக பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் அவங்க வரணும். உங்களை எல்லாம் அவர்கள் தீர்ப்பளிக்கக்கூடியவராக ஆக்கியிருக்க வேணால் அவர்கள் தாகூத் இடத்தில் அவர்கள் செல்கிறார்களே என்று அல்லாஹ் தஆலா சொன்னதை நம்ம படித்தோம்ல, ஞாபகம் இருக்குல்ல? அந்த வசனத்தை திரும்ப பாருங்கள், இங்கே ஞாபகம் இருக்குல்ல? நபியே, இப்படி சிலர் நீங்கள் பார்த்தீங்களா, உங்கள் மீது வேதம் இறக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு முன்னால் வேதங்கள் இறக்கப்பட்டிருக்குது, அதை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவங்க என்ன விரும்புகிறாங்க? அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு தாகூத்துகளிடத்தில் சட்டம் கேட்பதற்கு, தீர்ப்பு கேட்பதற்காக அவங்க விரும்பி போகிறாங்க. ஆனால் ஆனால் அவர்களை நிராகரிக்க வேண்டும் என்று தான் அவர்கள் கட்டளையிடப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் நிராகரிக்காமல் அவர்களை நீதிபதியாக ஆக்கி, நடுவராக ஆக்கி அவரிடத்தில் போகிறாங்க உங்களை விட்டுட்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். அப்போ இதில் சொல்லப்பட்ட தவறு என்ன? அவங்க தாகூத்துகளை நாடி செல்கிறார்கள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நாடி வருவதில்லை. அப்போ அல்லாஹ் தஆலா தான் சொல்கிறான், நியாயம் பெற, தீர்ப்புக்காக அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் பக்கம், அவனது தூதரின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று சொன்னால், அந்த ஷைத்தானிடம் செல்லாதீர்கள் என்று சொன்னால், அப்போ தாகூத் இடத்தில் அவர்கள் செல்கிறாங்க, யூதர் இடத்துல செல்றதெல்லாம் அதனுடைய பின்னணியில் வருது. இன்னும் சில விளக்கத்தை நான் சொல்கிறேன். அப்போது அவர்களுக்கு இப்படிலாம் சொல்லப்பட்டால், அந்நயவஞ்சகர்கள் உம்மை விட்டு முற்றிலும் விலகி விடுவதே நீர் காண்பீர், உங்கள் பக்கம் வர்றதில்லை, அவங்க பக்கம் தான் போகிறாங்க. அதுக்கு சில வியாக்கியானமும் சொல்லுவாங்க. அது அடுத்த வசனத்தில் அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அது இங்கே வருது.
சரியா? فَكَيْفَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ بِمَا قَدَّمَتْ أَيْدِيهِمْ ثُمَّ جَاءُوكَ يَحْلِفُونَ بِاللَّهِ إِنْ أَرَدْنَا إِلَّا إِحْسَانًا وَتَوْفِيقًا. فَكَيْفَ எவ்வாறு இப்படி செய்ய முடியும்? فَكَيْفَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ فَكَيْفَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ அவர்களுக்கு ஒரு துன்பம் கஷ்டம் ஏதேனும் ஏற்பட்டால், அசாப ஏற்பட்டது, அசாபத்ஹும் அவர்களுக்கு ஏற்பட்டால், முசீபத்துன்னு ஒரு கஷ்டம், ஒரு முசீபத்து, ஒரு சோதனை அவர்களுக்கு ஏற்பட்டாலோ, பிமா கதமத் ஐதீஹிம் அந்த சோதனை அவங்க கரம் முற்படுத்தியதால் அவர்களுக்கு ஏற்பட்டது தான். அவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அவர்களால் ஏற்பட்டதே அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக்கிறான். பிமா கத்தமத் ஐதீஹிம் அவர்கள் கரங்களால் எதை முற்படுத்தினார்களோ அவங்களின் காரணத்தினாலே, அவர்களின் செயல்களின் காரணத்தினால அவங்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத்து வந்துச்சுன்னா மட்டும் சும்மா உடனே பிறகு அவர்கள் ஜாஊக்க உம்மிடத்தில் வருகிறார்கள். தீர்ப்பு கேட்பதற்கு உங்கள்கிட்ட வர சொன்னால் உங்கள்கிட்ட வரதில்லை. தாகூத் இடத்தில், ஷைத்தான்கள் இடத்தில் அவர்கள் போகிறார்கள். ஆனால் முசீபத்து வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, சோதனை வந்து விட்டால் ஜாஊக்க they come to you அவர்கள் உம்மிடத்தில் வருகிறார்கள். எப்படி வர்றாங்க? என்ன சொல்லப்போனா ஐஸ் வச்சுக்கிட்டே, அதாவது தங்கடம் சொல்லிக்கொண்டு யஹ்லிஃபூன பில்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து கொண்டு வருகிறார்கள். இன் அரதனா இல்லா இஹ்சான வ தௌஃபீகா நன்மையும் ஒற்றுமையை தவிர நாங்கள் வேறு எதையும் நாடவில்லை. நாங்கள் ஏன் அவங்கள்ட்ட போனோம்னா, அப்போ அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வர சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வராமல் தாங்கள் புறக்கணித்து விட்டு வேறொருத்தவனை நீதிபதி ஆக்கி அவன்கிட்ட போய் சட்டம் கேட்குறாங்க, அவங்களாம் அணுகுறாங்க, முன்னுரிமை அவங்களுக்கு வழங்குறாங்க. அது தவறுங்கிறது அவங்களுக்கு தெரியுது. இன்னொரு கட்டத்தில் ரசூல்லா பார்க்க உடைக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. பார்க்க வரும் பொழுது குற்ற உணர்ச்சியோட நம்ம இதுக்கு முன்னாடி தீர்ப்பளிப்பதற்கான நீதிபதியாக ரசூல்லா வந்து பார்த்துருக்கணும். ஆனால் அதுக்கு நம்ம புறக்கணிச்சுட்டு இப்போ ஒரு பிரச்சனைங்கும் போது அதுக்காக வர்றோமேங்கிறனால தலை குனிந்தவர்களாக, தலையை தொங்க போட்டுக்கிட்டு வெட்கப்பட்டவர்களாக அல்லாஹ் இது சத்தியம் செஞ்சுட்டு சமாளிக்கிறாங்க. நாங்கள் ஒரு மத நல்லிணத்துக்காக, ஒரு ஒற்றுமைக்காக, ஒரு நன்மையை நாடி தான் நாங்கள் அவங்கள்ட்ட போனோம் அப்படின்னு அவங்க தங்கடம் கூறுகிறார்கள் என்றதான் இங்கே சொல்கிறான். முழுமையாக படித்தாலும் புரியும். எனவே அவர்களின் கரங்கள் தேடிக்கொண்ட தீய செயலின் காரணமாக அவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்ட சமயத்தில் அதற்கு பரிகாரம் தேடிக்கொள்ள முடியாமல் ஆகிவிட்ட அவர்களின் நிலைமை எவ்வாறு இருந்தது? எவ்வாறு இருந்தது? யோசிச்சு பாருங்க. எவ்வாறு இருந்தது? இவ்வாறு தான். நபியை நீர் பார்ப்பீராக, பின்னர் அவர்கள் உம்மிடம் வந்து அந்த ஷைத்தானிடம் நாங்கள் சென்றதெல்லாம் இந்த பிராக்கெட்டில் கொடுத்துட்றோம். அப்போ இன்னும் அரதுனா இல்லை இஹ்சான வ தௌஃபீகாவோட விளக்கத்தை இங்கே அதோட டிரான்ஸ்லேஷன் இங்கே நம்ம பார்க்குறோம். நாங்கள் போனதெல்லாம் அந்த ஷைத்தான்களிடம் நாங்கள் சென்றதெல்லாம் தாகூத். ஓகே, நாங்கள் அவங்கள்ட்ட போனதெல்லாம் நன்மையையும் ஒற்றுமையும் விரும்பிய தவிர வேறொன்றையும் நாங்கள் விரும்பவில்லை என்று அல்லாஹ்வின் பேரால் சத்தியம் செய்து அவர்கள் கூறுகிறார்கள். இப்படி ரசூல்லா வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் பிரச்சனைக்கு ரசூல்லா கிட்ட தான் வந்தாகணும். எங்களுக்கு துவா செய்யுங்க, இல்லை எங்களுக்கு இதுக்கான ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல்லா கிட்ட தான் அவங்க வந்தாகணும். இதுக்கு அவங்க கிட்ட அவங்க போக முடியாது. அப்போ பிணக்கை ஏற்படுத்த, பிளவை ஏற்படுத்த, குழப்பத்தை விளைவிக்க அவங்கள்ட்ட போயிடுவாங்க. ரசூல்லாவை டம்மி பண்ணணுங்கிறதுக்காக அவங்கள்ட்ட போகிறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை வரும்போது ரசூல்லா கிட்ட வந்துட்டு போனதுக்கான காரணத்தையும் அப்படியே என்ன செய்கிறாங்க, அவர்களை ஒப்புக்கொண்டு தலையை தொங்க போட்டுட்டு அல்லாஹ் மீது சத்தியம் செஞ்சு இந்த மாதிரி போய் சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க என்பது தான் இதனுடைய விளக்கமாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. அப்போது என்ன விளக்கங்கள் அவங்க சொல்ல வர்றாங்கன்னா, இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறாங்க. நாங்கள் போனது உங்களை விட்டுட்டு நாங்கள் அவங்கள நீதிபதியாக தீர்ப்பளிக்கக்கூடிய நடுவராக நாங்கள் தேர்வு செஞ்சது அவர்கள் தான் சரியாக தீர்ப்பளிப்பார்கள் என்பதற்கல்ல, நீங்கள் நீதமாக தீர்ப்பளிக்க மாட்டீங்க, அவங்க தான் தீர்ப்பளிப்பார்கள் என்பதற்காக அல்ல. அவங்க அப்படி சொல்கிறாங்களாம். விளக்கத்தை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி தெளிவுபடுத்துகிறாங்க. நாங்கள் அவர்களிடத்தில் போனது நாங்கள் அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம். நாங்கள் உங்கள் பின்னாடி மட்டும் இல்லை, அவங்களையும் நாங்கள் விட்டு கொடுக்காம அவங்களுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நாங்கள் வந்து போனோம். மற்றபடி லா இஅ்திகாதன் மின்னா சிஹத தில்கல் ஹுக்கூமா அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் மிக சரியானது என்பதை நாங்கள் நம்பிக்கை கொண்டு அதை கொள்கையாக ஏற்று நாங்கள் செல்லவில்லை. ஒரு பாலிஷிங்காக நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி ரசூல்லா கிட்ட பாலிஷ் பண்ணலாம், சமாளிக்கிறான்னு பார்க்குறாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இது அவர்கள் அல்லாஹ் மீது செய்யக்கூடிய பொய் சத்தியம் என்று அல்லாஹ் இதை அம்பலப்படுத்துகிறான் அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. தபரானியில் ஒரு ஹதீஸ் இருக்குது. தபரானி எனக்கூடிய நூலில் ஒரு ஹதீஸ் இடம்பெறுது. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு செய்தி அதில் இடம்பெறுது. அதை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எடுத்து சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்கிறாங்க. குறிப்பாக இது யார் விஷயத்தில் இறங்குனுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அபு பர்ஸா அல் அஸ்லமின்னு ஒருத்தர் தான். பேரை நோட் பண்ணிக்கிறீங்க, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அபு பர்ஸா அல் அஸ்லமி எனக்கூடிய ஒரு
குறி சொல்லக்கூடியவன், ஜோதிடன் குறி சொல்பவன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த குறி சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடன், குறிப்பாக குறி சொல்லக்கூடியவன், அவன் வந்து யூதர்களில் ஒருத்தர் தான். அவன்கிட்ட தான் போய் நல்லது கெட்டதெல்லாம் கேட்பாங்க, நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம். இப்போ பொதுவாக ஜோஷியர்கிட்ட போகிறாங்கல்ல, அந்த மாதிரி அவன்கிட்ட போய் கேட்பாங்க. அவன் ஜின்னுடைய தொடர்பை வைத்து அல்லது அவனுடைய ஒரு யூகத்தை வைத்து நிறைய விஷயங்களை சொல்லி மக்களை திசை திருப்பி கொண்டிருந்தான். அப்போ அதில் ஈர்க்கப்பட்ட சில பலகீனமான முஸ்லீம்களும் போனாங்க. அந்த பலகீனமான கடை நிலையில் இருக்கக்கூடிய சில முஸ்லீம்களும் போனாங்க. கிட்டத்தட்ட அவங்க முனாஃபிக்கீன்கள் தான் என்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அதையும் பின்னாடி குறிப்பிட தான் செய்கிறாங்க. அப்போ அந்த நிஃபாக் தனம் கொண்ட, ஈமானில் சந்தேகம் கொண்ட, ஈமானில் ஆட்டம் காணக்கூடிய, ஃபீ குலூபி மரத் என்ற அல்லாஹ் தஆலா சொல்றானே, அந்த உள்ளத்தில் நோய் இருக்கக்கூடிய, ஈமானில் மிக மிக பலகீனமான சிலரும், தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொண்ட சிலரும் யார்கிட்ட போனாங்க? அபு பர்ஸா அல் அஸ்லமிட்ட போய் சில சந்தேகங்கள் அல்லது சில பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் அல்லது சிலதுக்கான விளக்கங்களை கேட்டு போனாங்க. அவங்க தான் தாகூத்துகள். அதாவது அந்த இப்படிப்பட்ட யூதர்கள், இப்படிப்பட்ட மக்களை வழிகெடுக்கக்கூடிய குறி சொல்லக்கூடியவர்களை தான் அல்லாஹ் அந்த வசனத்தில் தாகூத் என்று சொல்லி காட்டுறான். இதை தான் அல்லாஹ் தஆலா சொல்ல வர்றான்னு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறாங்க. அந்த செய்தி மாஷாஅல்லாஹ் தபரானியில் இடம்பெறுது. அப்போ தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை இறக்குனானா. இந்த மாதிரி போய் அவன்கிட்ட கேட்டு அவனை ஏதோ ஒரு அவனை ஒரு இறை தூதர் மாதிரி நினச்சி எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கன்னு போய் கேட்குறாங்க. அது அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு, அதான் இந்த வசனத்தில், இதுக்கு முந்தின இந்த வசனத்தை இறக்குனா தான் சொல்கிறான், நபியே அவர்கள் வந்து யாரை நிராகரிக்க வேண்டும் என்று ஏவப்பட்டார்களோ அவர்களிடத்தில் செல்கிறார்கள் தீர்ப்பு வழங்கும்படி, அல்லது தங்களுக்கான சந்தேகங்களை தேட்டு போகிறாங்கங்கிற இந்த 60வது வசனம். இதை இவனை முன் வச்சு இறங்கியது, இவனை தேடி போன சில முனாஃபிக்கீன்கள், பலகீனமான முஸ்லீம்களை முன் வச்சு இறங்கிடுச்சுங்கிறதையும் மாஷா அல்லாஹ் யார் இப்னு அப்பாஸ் என்ன சொல்கிறாங்க, தஃப்சீர் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அதை பதிவு செய்கிறாங்க. இது ஹதீஸ் நூல்ல தபரானிலையும் இடம்பெறுது. புரியுதா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போது அல்லாஹ் தஆலா வந்து இதை வந்து வெளிப்படுத்துகிறான். அவர்கள் எல்லாம் நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள், அவர்களை நாடி செல்லக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் தான் அவர்கள் வர வேண்டும். ஆனால் ஒரு முசீபத் ஏற்பட்டால் மட்டும் உடனே ஓடி வந்துடுறாங்க. எங்களுக்கு அந்த முசீபத்துலேருந்து எங்களுக்கு விடிவை நீங்கள் ஏற்படுத்துங்க, துவா செய்யுங்க, அல்லது இதுக்கான தீர்வு எங்களுக்கு தாங்கண்டு இப்போ மட்டும் வந்துடுறாங்க. இப்போ அவங்ககிட்ட போகிறது கிடையாது அவங்க என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுறான். புரியுதுல? இப்போ பாருங்க, அடுத்து அது அப்படியே தொடருது. அந்த முனாஃபிக்களுடைய தன்மை அல்லாஹ் தஆலா தொடர்றான். இதோட இதுக்கான ஒரு நல்ல முடிவும் ஒரு புரிதலும் வரும். أولئك الذين يعلم الله ما في قلوبهم فأعرض عنهم وعظهم وقل لهم في أنفسهم قولا بليغا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான ஒரு நல்ல விஷயத்தை இங்கே சொல்கிறான். உலாய்க் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லதீன யஅலமுல்லாஹ், அல்லாஹ் மாஃபி குலூபிஹிம் அவங்கள் உள்ளங்களில் இருக்கக்கூடியவற்றை அல்லாஹ் அறிகிறான். இவர்கள் எப்படிப்பட்டவனா? இவர்களில் உள்ளங்களில் இருக்கக்கூடியவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் தான் இவங்க. அப்போ அல்லாஹ் இவங்க சத்தியம் செய்கிறாங்கன்னா என்ன சத்தியம்? அது பொய் சத்தியம். அப்போ நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக அவங்க போகலை, நன்மையை நாடி போகலை, பிளவை நாடி தான் போனார்கள். அவர்கள் குழப்பத்தை நாடிதான் போனார்கள், உம்மை புறக்கணிக்கவே போனார்கள், அவனை முன்னிறுத்தவே போனார்கள். இப்படி போன முனாஃபிக்கீன்கள் எல்லாமே தீ எண்ணத்தோடு தான் போனாங்க. அவங்க உள்ளத்தில் இருப்பது அல்லாஹ் தஆலா அறிகிறான் என்று அல்லாஹ் தஆலா இங்கே உடைக்கிறான் போட்டு. உலாயிக் அவர்கள் எப்படிப்பட்டவங்க? அல்லதீன அவங்க எப்படிப்பட்டவங்க? யஅலமுல்லாஹு மா ஃபீ குலூபிஹிம், அல்லாஹ் நோஸ் வாட் இஸ் தேர் இன் தேர் ஹார்ட்ஸ். அவங்களுடைய உள்ளங்களில் என்ன இருக்குங்கிறது அல்லாஹ்க்கு தெரியுது. எனவே அல்லாஹ் தஆலா இங்கே கண்டிக்க சொல்லலை. ஏன்னா அவங்க பலகீனமான கடைநிலையில் இருந்த ஒரு முஸ்லீம்கள், அவர்கள் முனாஃபிக் தனம் கொண்டவர்களாக அவர்கள் ஆனார்கள். அப்போ அந்த மாதிரியான லெவலில் இருந்தவங்க. அதனால அவங்க வந்து என்ன சொல்றது, விஷமத்தனமான முனாஃபிக்கீன்கள் கிடையாது. இவர்கள் ஒரு கடைநிலையில், அதாவது முனாஃபிக்கீன்களில் 2 விதமானவங்களும் இருக்கிறாங்க. மரது அல நிஃபாக் நல்லதுல சூரா தௌபா நினைக்கிற சொல்லி காட்டும். அதாவது நிஃபாக்கில், முனாஃபிக் தனத்தில் ஊறியவர்கள், கடினத்தனமான உள்ளவர்களும் இருக்கிறாங்க. அதாவது ஆரம்ப நிலையில் பலகீனமான முனாஃபிக்கீன்கள் இருக்கிறாங்க. இதை நம்ம சூரா பக்கரோட 2வது பக்கத்துலையும் பார்த்துருப்போம். மெசலுஹும் கமெசலில் எதி ஸ்தௌகத நாரா அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கடுமையான முனாஃபிக்கீன்கள். அவுக சையபின் என்ற அந்த அடுத்த வசனத்தில் கொஞ்சம் பலகீனமான முனாஃபிக்கீன்களை பற்றி சொல்லி காட்டுவோம். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இவங்க சற்று பலகீனமான முனாஃபிக்கீன்கள் என்பதனால வாய்ப்பளிக்க சொல்கிறான். ஃபஅரிதன்ஹும், அவங்கள புறக்கணிச்சிருங்க. ரொம்ப பெரிய இன்வெஸ்டிகேஷன்லாம் நடத்த வேண்டியதில்லை. நீ உண்மையிலேயே அந்த என்ன நோக்கத்தில் போனேன் அப்படிலாம் கேட்க தேவையில்லை. பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. ஃபஅரிதன்ஹும், நெக்லெக்ட் தெம். ஓகே, ஃபாரித் அவர்களை புறக்கணிப்பீராக, வயதுகும் புறக்கணித்து உபதேசம் செய்வீராக. வாதா யது என்று சொன்னால் உபதேசம் செய்தல், மௌஇதா உபதேசம். வயதுகும் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யுங்க. வகுல்லஹும் ஃபி அன்ஃபுஸிஹிம் அவர்களில் உள்ளங்களில் நீங்கள் சொல்லுங்கள், அவங்க உள்ளங்களில் படுற மாதிரி சொல்லுங்கள். கௌலம் பலீகா
அதாவது பலக என்றால் அடைந்தது, பலீக் என்றால் சென்று அடையக்கூடியது. அப்போ தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உள்ளத்தில் மனசில் படும்படியாக சொல்லுவாங்கல்ல, சில நேரத்தில் மனசில் படுற மாதிரி சொல்லுங்கள் உஸ்தாத், மனசில் சுடுற மாதிரி சொல்லுங்கள் உஸ்தாத் அப்படின்னு வந்து சில நேரத்தில் உபதேசம் செய்வதற்கு நம்மள்கிட்ட சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், குல்லஹும் ஃபி அன்ஃபுஸி, அவங்க மனசுக்குள்ள கௌலம் பலீகா சென்று தாக்கத்தை ஏற்படக்கூடிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய நல்ல கூற்றுகளை கொண்டு, கவுல் சொற்களை கொண்டு ஐதுகும் அவங்களுக்கு உபதேசம் செய்யுங்க. அந்த நிஃபாக்தனம் மாறி, அந்த பலகீனத்தன்மை மாறி, ஷைத்தான்களை தாகூதுகளை அவர்கள் புறக்கணித்து உண்மை மட்டுமே அவர்கள் நாடி வரட்டும், அல்லாவை மட்டுமே அவர்கள் நாடி வரட்டும் என்று அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல உபதேசத்தை செய்ய சொல்கிறான் என்பதை இந்த இடத்துல மாஷா அல்லாஹ் பார்க்க முடிகிறது. அப்போ அல்லாஹ் எல்லாரையுமே ஒரேடியாக முதல் எடுப்பிலேயே அல்லாஹ் கைவிட மாட்டான். உபதேசம் செய்ய சொல்கிறான், நல்வழிப்படுத்த சொல்கிறான், பக்குவமாக எடுத்து சொல்கிறான். அதுக்கப்புறமும் அவர்கள் தாளிட்டு கொண்டு, உள்ளத்தை தாளிட்டு கொண்டு, காதை அடைத்து கொண்டு நாங்கள் சத்தியத்தை ஏற்க மாட்டோம் என்றால் ஹதம் அல்லாஹ் அலா குலூபிஹிம், அவங்களோட உள்ளங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான், அது திருந்தாத ஜென்மங்கள் என்று அல்லாஹ் சொல்லி நீங்கள் சொல்வது உங்கள் கடமை, அவர்களை விசாரிப்பது என் கடமை என்று அல்லாஹ் அதை விட்டுறான். ஓகேங்களா, அதையும் நல்லபடியாக புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, இவர்கள் உள்ளங்களில் இருப்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்திருக்கிறான். ஆகவே நபியே, நீர் அவர்களின் குற்றங்களை புறக்கணித்து அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்வீராக, மேலும் அவர்களிடம் உள்ள கெடுதல்களை அவர்களுக்கு மனதில் படும்படி தெளிவாக எடுத்து கூறுவீராக என்று அல்லாஹ் தஆலா உபதேசம் செய்ய சொல்கிறான். இதுதான் முதல் பாயிண்டர். அப்போ முனாஃபிகீன்களுடைய பண்புகள், அவங்களை பெற்ற அல்லாஹ் எடுத்து சொல்லக்கூடிய செய்திகள், அவங்களிடத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு உபதேசம் செய்யணுங்கிறதை அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அடுத்து 87B அல்லாஹ் சொல்ல வர்றதை நம்ம எப்படி பாயிண்டர் பண்ணுறோம் அப்படின்னா, தூதர்களை அனுப்பியதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த தூதரை அவர்கள் ஒழுங்காக முக்கியத்துவம் கொடுக்காம தாகூத்துக்களை நாடி, யூதர்களை நாடி அவர்கள் போயிட்டாங்க. ஆனால் தூதருக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன அல்லாஹ் இங்கே சொல்கிறான், வமா அர்ஸல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதாஅ பிஇذனில்லாஹ் وَلَوْ أَنَّهُمْ إِذْ ظَلَمُوا أَنفُسَهُمْ جَاءُوكَ فَاسْتَغْفَرُوا اللَّهَ وَاسْتَغْفَرَ لَهُمُ الرَّسُولُ لَوَجَدُوا اللَّهَ تَوَّابًا رَحِيمًا. 64 வமா அர்ஸல்னா மிர் ரசூலின், எந்த ஒரு தூதரும் அனுப்பப்படவில்லை, இல்லா லியுதாஅ பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு, அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அவர் கீழ்ப்படிந்து நடக்கப்பட வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அதான் அவர் கீழ்ப்படியப்பட வேண்டும் அப்படிங்கிறது பாசிவ் வாய்ஸாக சொல்லப்படுது. அவர் வந்து கட்டுப்பட வேண்டும் அப்படின்னா அவருக்கு எல்லாரும் கட்டுப்பட வேண்டும். அப்போ அது ஸ்ட்ரைட் டிரான்ஸ்லேஷனை கொடுத்துறாங்க, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அத்தா கீழ்ப்படிந்தான், யுத்தியோ கீழ்ப்படுகிறான், யுத்தானா கீழ்ப்படியப்பட வேண்டும். இப்படி ஒரு வார்த்தை பொதுவாக தமிழில் சொல்ல மாட்டோம், அதனால தான் நேரடியான டிரான்ஸ்லேஷன் ஆக்டிவ் டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸாக டிரான்ஸ்லேஷனில் கொடுத்துட்றாங்க. அப்போ அவர் கீழ்ப்படியப்பட வேண்டும், அவர் என்ன சொல்கிறது, அடிபணியுதல், அப்போ அடிபணியப்பட வேண்டும், அப்போ அவருக்கு எல்லாரும் கீழ்ப்பட வேண்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்லாஹ் தஆலா சொல்ல இல்லா லியுதாஅ பிஇذனில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று தான் ஒவ்வொரு தூதரையும் அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கான். அப்படின்னா எல்லா தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படணும்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். வலவ் அன்னஹும் நிச்சயமாக அவர்கள் இது வலமோ, அந்த மனிதர்கள் மக்கள், இது வலமோ அவர்கள் தீங்கிழைத்த போது, பாவம் செய்த போதுன்னு அர்த்தம். இது வலமோ அன்ஃபுஸஹும், அதாவது வலம அல்லாஹ் இன்னி வலம்து நஃப்ஸி அப்படின்னு சொல்கிறோம்ல, அல்லாஹ் இன்னி வலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா, எனது ஆன்மாவுக்கு நானே தீங்கிழைத்து விட்டேன் அப்படின்னா பாவம் செஞ்சுட்டு அர்த்தம். அப்போ ஸுல்முக்கு அப்புறம் நஃப்ஸுங்கிற வார்த்தை வந்தால் பாவம் செய்தல், தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொள்ளுதுன்னு அர்த்தம். அப்போ மக்கள் தூதருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று ஏவப்பட்ட மக்கள் எவ்வளமாஃபுசம் தங்களுக்கு தாங்களே அவர்கள் தீங்கிழைத்த போது, பாவங்கள் செய்து கொண்ட போது செய்துவிட்டு ஜாவுக்க உம்மிடத்தில் அவர்கள் வந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரினர். சரிங்களா, உங்களிடத்துல வந்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாங்க, அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து உங்க ஒத்துக்கிறாங்க, தவறு ஒத்துக்கிறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்தஃபரு அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ்விடத்தில் வந்து உங்க முன்னாடியே பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. அப்புறம் வஸ்தஃபர லஹுமுர் ரசூல், தூதராகிய அவரும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்குறான்னு வச்சுக்கிடுவோம். லவஜதுல்லாஹ அவர்கள் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வார்கள், தவ்வாபர் ரஹீமா பெரும் கருணையாளனாக பிழை பொறுப்பவனாக என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ யாருமே அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படணும் தான் ஏவப்பட்டிருக்கிறாங்க.
அவங்க முனாஃபிகீன்கள் தப்பு செஞ்சுட்டாங்க. எல்லா நபிமார்களும் கட்டுப்படப்பட வேண்டும், எல்லா நபிமார்களுக்கும் மக்கள் கட்டுப்பட வேண்டும் என்று தான் அல்லாஹ் வஹி சொல்லியிருக்கான். அதை இங்கே சொல்லி காட்டுறான். அப்போ எல்லா நபிமார்களும் அவர்கள் முறையாக அவர்களை மக்கள் கட்டுப்பட வேண்டும் என்றே அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு கட்டுப்பட வேண்டும் என்றே அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் கட்டுப்பட்டாங்களா எல்லாரும்? இல்லை, தவறு செஞ்சுருக்காங்க. பலகீனத்தினால் தவறு செஞ்சுருக்காங்க. அப்போ பலகீனத்தினால், ஈமானின் பலகீனத்தினால் தவறு செஞ்சது அல்லாஹ் ஒரேடியாக புறக்கணிச்சாரான இல்லை, திரும்ப ஹோப் கொடுக்குறான் பாருங்க. அவர்கள் ஒரு வேளை தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்த போது உம்மிடத்தில் வந்து அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு, நீங்களும் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு, நீங்களும் புரிஞ்சு அவங்க மீது இறக்கப்பட்டு அவங்க மீது பாவ மன்னிப்பு, அவங்களுக்காக அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டால் அவர்கள் அல்லாஹ்வை மன்னிப்பாளனாக பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் அவங்களை மன்னிச்சிருவான்னு அர்த்தம். முழுமையாக படித்தா இன்னும் நல்லா புரியும். அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு மக்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நாம் எந்த தூதரையும் அனுப்பவில்லை. ஓகே, ஆகவே அவர்களில் அந்த மக்களில் எவரும் இதற்கு மாறு செய்து தமக்கு கட்டுப்படாமல், ரசூல்லா கட்டுப்படாமல், அந்தந்த தூதர் கட்டுப்படாமல் பாவங்கள் ஈடுபட்டு, ஓகே, எவரும் இதற்கு மாறு செய்து தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்ட சமயத்திலும் நபியே உம்மிடம் வந்து அல்லாஹ்விடம் தங்கள் பாவ மன்னிப்பை கோரினால், உங்ககிட்ட வந்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அத்துடன் அவர்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதராகி நீரும் பாவ மன்னிப்பு கோரினால் பிழை பொறுத்தலை அங்கீகரிப்பவனாக மிக கருணையாளனாக அவர்கள் அல்லாஹ்வை காண்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிருவான்னு அல்லாஹ் தஆலா இங்கே அழகான ஒரு செய்தியை சொல்கிறான். இது எல்லாருக்குமே பொருந்தும். எந்த மனிதர்கள் என்றால் பாவம் செய்ய மாட்டாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லலை. தூதருக்கும் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் எல்லாருமே கட்டுப்பட்டு 100% முழுமையான கட்டுப்பாடோடு உள்ள மூமின்களை வாழ்ந்துருவாங்களா? இல்லை, முன்பின்கள், தவறுகள், என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான பாவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்க என்ன செய்யணும்? இப்போ அல்லாவோட தூதர் ஹயாத்தில் இருந்தால் அல்லாவோட தூதர் முன்னாடி இருந்து நாங்கள் உங்களுக்கு நீங்கள் சொன்ன சட்டத்தில் நாங்கள் பின்பற்றல, அல்லாஹ் எங்களை மன்னிக்கணும், அல்லாவோடைய தூதர் முன்னாடி போய் சொல்லலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடம் சென்று விட்டார்கள். அதனால இப்போ அதுக்காக நம்ம மதீனாவுக்கு போய் ரசூலுல்லாஹ்வுடைய என்ன சொல்கிறது, ரவுதா முன்பாக இருந்து அங்கிருந்து தான் நம்ம போய் இதை சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி ஒரு தவறான பொருளை நம்ம எடுத்துக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிடறாங்கிறது தான் இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதில் இன்னொரு சின்ன நுணுக்கத்தை முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுறது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு நம்ம ஒழுக்கமாக சுன்னாவை பேணி மார்க்கத்தின் வரம்புகளையும் சட்டத்திட்டங்களை பேணி நடப்பது சாதாரண விஷயம் கிடையாது. இல்லை தௌஃபீக், அது தௌஃபீக் இல்லாமல், அல்லாஹ்வுடைய தௌஃபீக் லா யுத்தீஹும் இல்லாம வஃபகஹு அல்லாஹ் லிதாலிக், அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் வழங்குறானோ, யாருக்கு நற்பாக்கியத்தை தரணும், அவங்களால தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட முடியும். அதனால தான் இதுன்னு இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டுங்கிறத அல்லாஹ் நீங்கள் சொல்கிறான். அப்போ இஸ்லாத்தை முழுமையாக நம்ம கடைபிடிக்கிறோன்னா, நான் ரொம்ப உன்னதமானவன், நான் ரொம்ப பரிசுத்தமானவன், அதனால் நான் மார்க்கத்தை கடைபிடிக்கிறேன், நம்ம மேலே நம்ம சார்ந்துடக்கூடாது, நம்மளை நாமே உயர்த்தி பேசிக்கூடாது, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ்வுடைய நற்பாக்கியத்தை கொண்டு நான் மார்க்கத்தை பின்பற்றுறேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன், அதுலேயும் அல்லாஹ் புகழ நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஒரு நல்ல நுணுக்கம் இங்கே இருக்குங்க முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது, பாவ மன்னிப்பு நம்ம கேட்கணும். பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கணும். இங்கே யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் யாரும் பாவ மன்னிப்பு கேட்கல. ஃபஸ்தக்ஃபருல்லாஹ், அல்லாஹ்விடம் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் பிரசன்ஸில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்குறாங்க. அதை பார்த்து ரசூலுல்லாஹ் இறக்கப்பட்டு அவங்களுக்காக பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. இங்கேயும் பாருங்கள், அவங்கள மன்னிக்கலை. கஃபர லஹுமுர் ரசூல் வரல, அவர்களை தூதுவர் மன்னிக்கிறார் இல்லை, வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் தான் பாவ மன்னிப்பு கோருகிறார் என்று வருது. அதனால் இது யாரும் தவறாக நினச்சிக்கூடாது. ரசூலுல்லாஹ் கிட்ட போய் யாரும் பாவ மன்னிப்பு கேட்கல, அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வும் அவங்கள மன்னிக்கலை. ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ்விடத்தில் தான் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டாங்க. எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்ட்ட அவங்களுடைய மகன்கள் எல்லாம் இப்போ எங்களுக்கு அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லும்போது சௌஃப அஸ்தக்ஃபிர் லக்கும், உங்களுக்காக நான் விரைவில் பாவ மன்னிப்பு கேட்பேன்னு சொல்லி இரவு நேரத்தில் தஹஜ்ஜத் நேரத்தில் அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதுதான் நபிமார்கள் வரலாறு நம்ம பார்க்கக்கூடியது. சூரா யூசுஃப்ல அதை பற்றி சில பின்னாடி விரிவாக பார்ப்போம். இப்படிலாம் நம்ம அல்லாஹ்ட்ட எந்த தப்பு செஞ்சாலும் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். முனாஃபிக் தனமே செஞ்சவங்க கூட நம்ம முனாஃபிக்தனமாக செஞ்சிட்டோம் அப்படின்னு அவங்க உணர்ந்து பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பதற்கு தயாராக இருப்பதாக, தவ்வாபாக இருப்பதாக, ரஹீமாக இருப்பதாக சொல்லியிருக்கேன். அல்லாஹ் எவ்வளோ பெரிய தயால குணம் உள்ளவங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பாயிண்ட் கொண்டோம் 87C. நான் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான வசனம் இது. நபி அவர்களின் தீர்ப்புக்கு கட்டுப்படுவது. நபி அவர்களை தீர்ப்பாளிய, அதாவது எல்லாமே ஒரு தொடர்ச்சியில் தான் வருது. நபியை தான் தீர்ப்பளிக்கக்கூடியவராக நியமிக்கணும். ஷைத்தான்கள்ட்ட நம்ம போகக்கூடாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் கட்டுப்படணும். அப்படியே வந்துகிட்டே இருக்கா. சென்ற பக்கத்தினுடைய டீலேருந்து இது ஸ்டார்ட் ஆனிச்சு. 86Dயில் ஸ்டார்ட் ஆகி 87AB பார்த்துட்டு 87Cலையும் பார்க்குறோம். நபி அவர்களுடைய தீர்ப்புக்கு எப்படி நம்ம கட்டுப்படணும் அதையும் எல்லாத்தையும் நீங்கள் சொல்கிறான். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இது பின்னணியில் ஒரு சின்ன சம்பவமும் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம். فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في
أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. 65 ஃபலா ரப்பிக் உமது இறைவன் மீது சத்தியமாக. அல்லாஹ் தஆலாவுடைய சத்தியத்தினுடைய ஸ்டைல் இது ஒன்று. அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்கிறார். அது எப்படி சொல்ற? நபியே உமது இறைவன் மீது சத்தியமாக, நபியே உமது இறைவன் மீது சத்தியம். அந்த ஃபலா அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம நெகட்டிவ் மீனிங் கிடையாது. சத்தியத்துக்கு முன்னாடி இல்லைங்கிற வார்த்தை வரும். உதாரணத்துக்கு லா உக்ஸிமு பிஹாதல் பலத், இந்த நகரத் அக்ஸம யுக்ஸிம்னா சத்தியம் செய்கிறேன். அப்போ லா உக்ஸிமு பிஹாதல் பலத்னா இந்த நகரத்தின் மீது சத்தியம் செய்யவில்லை என்பது அர்த்தம் அல்ல. அப்படி ஒருத்தர் கூட அர்த்தம் சொன்னதில்லை. அப்போ இந்த நகரத்தின் மீது சத்தியம் செய்கிறேன் தான் பொருள். அதே மாதிரி லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, மறுமை நாள் மீது சத்தியம் செய்கிறேன் என்பதுதான் பொருள். அப்போ லா ஏன் வருதுன்னா அவர்கள் நினைப்பதை போன்றல்ல, விஷயம் அவ்வாறல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இந்த நகரத்தின் மீது சத்தியமாக, கியாமத் நாள் மீது சத்தியமாக. அதே மாதிரி ஃபல இப்படி இவர்கள் நினைப்பதை போன்றல்ல, ரப்பிக் உமது இறைவன் மீது ஆணையாக சொல்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா ஒரு ஸ்டைலில் அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய தவறுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா மறுத்து, அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் மறுத்து, அதுக்காக தான் அந்த லா வருது. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க, லா ஜாயிதா என்று சொல்லுவாங்க. இது அதிகப்படியான ஒரு லா. ஓகே, லா யுமினூன் யாருமே ஈமான் கொள்ள முடியாது. லா யுமினூன் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். பொதுவாக யாருமே நம்பிக்கை கொண்டவர்களாக உண்மை மூமின்களாக ஆக முடியாது அப்படின்னு அர்த்தம். எது வரைக்கும் ஹத்தா யுஹக்கிமுக, உண்மை அவர்கள் தீர்ப்பாளராக ஆக்கும் வரை, உண்மை நடுவராக, உண்மை நீதிபதியாக அப்படின்னு அர்த்தம். நபியினுடைய தீர்ப்பு தான் நாங்கள் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிற அர்த்தம். சரிதா? அப்போ லா யுமினூன் யாரும் உண்மை மூமின்களாக, முழுமை விசுவாசிகளாக ஆக முடியாது. ஹத்தா எதுவரை என்றால் யுஹக்கிமுக உண்மை நீதிபதியாக தீர்ப்பாளராக ஆக்காதவரை. ஃபீமா ஷஜரா பைன ஷஜரா என்றால் சச்சரவு, பிரச்சனை, குழப்பம் அல்லது ஏதேனும் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டதுன்னு அர்த்தம். ஃபீமா ஷஜரா பைன் அவர்களுக்கிடையே ஏற்பட்ட சச்சரவுகளில், பிரச்சனைகளில் அதற்கான தீர்வாக நீதிபதியாக உண்மை நியமிக்காத வரைக்கும் யாரும் முஃமினாக முடியாது. அதுக்கப்புறம் நீதிபதியை நியமிச்சா மட்டும் பத்தாது. சும்ம லா யஜிது அவர்கள் பெறக்கூடாது, அவர்கள் காண மாட்டார்கள், அவர்கள் காணக்கூடாது. என்ன? ஃபி அன்ஃபுஸிஹிம் அவங்களோட உள்ளங்களிலே அவர்கள் காணக்கூடாது, பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஹரஜன் அதிருப்தி, நீங்கள் மிம்மா கதைத்த நீங்கள் தீர்ப்பளித்ததிலிருந்து ஒரு சின்ன அதிருப்தியை கூட அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடாது. உங்களை நீதிபதியாக அவங்க நியமித்து உங்கள் தீர்ப்பில் முழுமையாக திருப்தி கொள்ளாத வரைக்கும் யாரும் முஸ்லீம் ஆக முடியாது, யாரும் உண்மை மூமின் ஆயிட முடியாது, யாரும் முழுமை மூமின் ஆயிட முடியாது என்றால் அதெல்லாம் சொல்கிறான். அதே மாதிரி வைசல்லிமு அவர்கள் பணிய வேண்டும். ஹத்தா அப்படின்னு அர்த்தம், அதனுடைய தொடர்ச்சி. ஹத்தா யுஹக்கிமுக வஹத்தா யுசல்லிமு தஸ்லீமா முழுமையாக உமக்கு கட்டுப்படாத வரைக்கும், உமது தீர்ப்புக்கு அவர்கள் அடிபணியாத வரைக்கும், நீங்கள் அளித்த தீர்ப்பில் முழுமையான திருப்தி அவங்க வெளிப்படுத்தாத வரைக்கும், அவங்க பிரச்சனைக்கு அவங்க உங்களை நீதிபதியாக ஆக்காத வரைக்கும் அவங்களை ஈமான் கொண்டவர்கள் ஆக மாட்டார்கள் என்ற ரீதியில் அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்கிறான். உமது இறைவன் மீது சத்தியமா அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சச்சரவில், இந்த பாருங்க அந்த முதல் லாக் டிரான்ஸ்லேஷனே கிடையாது, ஏன்னா அது ஜாயிதா, அது ஒரு தோரணைக்காக வரக்கூடியது. அது அரபு பூர்வீகமாக அரபு படித்தவங்களுக்கு, அரபு கவிதை படித்தவங்களுக்கு, அரபுனுடைய லிட்ரேச்சர் படித்தவங்களுக்கு தான் அது புரியும். சரி, உமது இறைவன் மீது சத்தியமாக அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சச்சரவில் உண்மை நீதிபதியாக நியமித்து நீர் செய்யும் தீர்ப்பை தங்கள் மனதில் எத்தகைய அதிருப்தியும் இன்றி முற்றிலுமாக ஏற்காத வரை அவர்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக ஆக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இது எதுக்கு சொல்றான்னா ஒரு சின்ன பின்னணியும் இருக்கு. இது பொதுவாக எல்லாரையும் பார்த்து எல்லா விஷயத்துக்கும் தான் சொல்றான். இது ஒரு சம்பவம் நடந்ததன் பின்னணியில அல்லாஹ் இறக்கி அதுக்காகவும் இதை சொல்றான். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பொதுவான ஹதீஸ் என்னன்னா, லா வல்லதி நஃப்ஸி பியதி, என் உயிர் யார் கைவசம் இருக்கிறது அவன் மீது ஆணையாக, லா யுமின் அஹதுக்கும் உங்களில் யாரும் மூமினாக ஆக முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, உங்களில் யாரும் மூமின் ஆக முடியாது. அப்படின்னா ஷஹாதா சொன்ன மூமின் இல்லையா, முஸ்லீம் இல்லையா, முஸ்லீம் தான். அப்படின்னா உண்மை மூமினாக, முழுமையான மூமினாக ஆக முடியாது. ஹத்தா யக்கூன ஹவாஹு தபஅன் லிமா ஜித்து பிஹி, ஹத்தா யக்கூன ஹவாஹு தபஅன் லிமா ஜித்து பிஹி, நான் கொண்டு வந்த மார்க்கத்தை, நான் அளிக்கக்கூடிய தீர்ப்புகளை உங்கள் ஒவ்வொருடைய மனோ இச்சையும் பின்பற்றாத வரை, அப்படின்னா உங்களுடைய உள்ளம் என்னுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நீங்கள் மூமின் ஆக முடியாது என்று அல்லாஹ்வோட தூதர் சொல்கிறாங்க. இந்த தீர்ப்புனா ஒரு பஞ்சாயத்தில் அளிக்கிற தீர்ப்பு நினச்சிக்காதீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பில் A to Z எல்லாமே 5 நேரம் ஒரு மூமின் தொழுதாக வேண்டியது ரசூலுடைய தீர்ப்பு. ரமதானில் நோன்பு நோற்றாக வேண்டும், ஜக்காத் கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜு கொடுக்க வேண்டும், ஹஜ்ஜு செய்ய வேண்டும், ஹலாலை பேண வேண்டும், ஹராம் ஹலால் விஷயத்தில் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், வியாபாரத்தில் இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது. இதெல்லாம் ரசூலோட தீர்ப்பு தானே, ரசூலோட வழிகாட்டுதல் தானே, ரசூலோட ஷரியத் தானே. இதெல்லாம் முன் வச்சு தான் சொல்கிறாங்க. அப்போது ரசூலோட தீர்ப்புனா ரசூலை இஸ்லாமாக எதை வாழ்ந்து காண்பித்தார்கள், எதை நடைமுறைப்படுத்தினாலும் அதை அப்படியே ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதும் அதில் பொதுவான பொருள். குறிப்பான பொருள் சொல்கிறதா இருந்தால் குறிப்பாக ரசூல் ஒரு விஷயத்தில் தீர்ப்பு அளிச்சிருக்காங்க, அந்த தீர்ப்பை முற்றிலுமாக எந்த நெருடல் இல்லாமல் ஏற்றுக்கணுங்கிறது புரிஞ்சுக்கணும். அந்த சம்பவத்தை இங்கே சொல்லிடுறேன். புகாரியிலே இந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம், 2360 சஹீஹ் புகாரியில். சரியா? 2 பேருக்கு மத்தியில்
ஒரு பிரச்சனை வருது. ஓகேயா? புகாரில் அவங்களுடைய பேர் இடம்பெற்றிருக்கான்னு தெரியல. ஏன்னா புகாரியோட செய்தி நம்ம படித்த வரைக்கும் ஒரு தோழர் அப்படின்னு தான் வருது, அன்சாரி தோழர் அப்படின்னு சொல்லி தான் வருது. அவருக்கும் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களும், ஜுபைர் பின் அவ்வாம்னு நம்ம சொல்லுவோம், ஜுபைர் பின் அவ்வாமுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படுது. அதில் தான் ஹர்ரா அப்படிங்கிற இடத்துல இந்த பிரச்சனை ஏற்படுது. ஆனால் அவர் பேர் என்னங்கிறத மற்ற நூற்களை நம்ம தேடி பார்க்கும்போது கிடைச்சிது. அவருடைய பேர் வந்து எங்க இந்த சொல்கிறேன் பாருங்க. அவருடைய பேர் வந்து ஹாத்திப் பின் அபி பல்தா. ஹாத்திப் பின் அபி பல்தா புது பேர் தான், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இன்னொருத்தங்க யார்? ஜுபைர் பின் அவ்வாம். இவங்க 2 பேருக்கு மத்தியில் தான் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அப்போது அந்த விஷயத்தில் ரசூல்லா கிட்ட வந்து அவங்க பஞ்சாயத்து கேட்குறாங்க. என்ன விஷயத்துல? தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய விஷயம். தண்ணீர் யார் தோட்டத்துக்கு முதல்ல விடணும் அப்படிங்கிற விஷயத்தில் இது பொதுவாகவே எந்த பிரச்சனை இன்றைக்குமே கிராமங்களில் நம்ம கேள்விப்படுறது உண்டு தான். சரி, ஓகே. அப்போ ரசூல்லா கிட்ட வரும்போது ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, யாருடைய தோட்டம் எங்கே இருக்குது, அந்த லொக்கேஷன் வச்சு யாருக்கு அந்த தண்ணீர் முதல்ல கிடைக்கணுங்கிறதெல்லாம் முன் வச்சு ரசூல்லா சொல்கிறாங்க, இஸ்கியா ஜுபைர் சும்மா அரசியல் மைலா ஜாரி, நீங்கள் முதல்ல உங்கள் தோட்டத்துக்கு நீங்கள் தண்ணீர் பாய்ச்சி விட்டு அடுத்து அந்த தண்ணீர் உங்களுடைய அண்டை தோட்டத்துக்காரராகி அவர் தான் அந்த ஹாத்திப் பின் அபி பல்தா, அவருடைய தோட்டத்துக்கு போகிற மாதிரி நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இவர் அதிருப்தி அடையிட்டார். யார்? அந்த அன்சாரி தோழர். அவர் வந்து இல்லை, ஜுபைர் உங்களுடைய அத்தை மகன் என்பதால், உங்களுடைய உறவினர் என்பதால் அவருக்கு சாதகமாக அவர் தோட்டத்துக்கு முதல்ல நீங்கள் தண்ணீர் பாய்ச்ச சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டாரு. வார்த்தையை விட்டுட்டார். உடனே ரசூலோட முகம் செவந்துருச்சு. ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி யாருக்காவது சாதகமாக சொல்லுவாங்களா? ஒருதலை பட்சமாக குடும்பத்துக்காக அப்படி செய்வாங்களா? ஃபாத்திமா திருநாள் கையை வெட்டுவேன்னு சொன்னவங்களை ஈரக்குள்ள ஃபாத்திமாவை கூட சொன்னாங்க, தன்னுடைய மகள். அப்படிப்பட்டவங்க இப்படி செய்வாங்களா? அப்போது அப்படி அவர் ஷைத்தான் அவங்கள அப்படி பேச வச்சுட்டனால கோவப்பட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க, நான் மிக மிக நடுநிலையாக நான் வந்து தீர்ப்பளித்தேன். நடுநிலையை தாண்டி உங்களுக்கு ஃபேவராக தான் நான் முதல்ல தீர்ப்பளித்தேன். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், ஜுபைரே, உங்களுடைய தோட்டத்துக்கு நீங்கள் நீர் பாய்ச்சி விட்டு உங்களுடைய மரங்கள் அனைத்திற்கான வரப்பு வரைக்கும் தண்ணீர் சென்று சேர்ற வரைக்கும் நீங்கள் பொறுத்திருந்து காத்திருந்து தண்ணீரை உங்கள் தோட்டத்திலே நீங்கள் தடுத்து வைத்து உங்களுடைய எல்லா வரப்புக்கும் தண்ணி போனதுக்கப்புறம் நீங்கள் அவருக்கு அதுக்கப்புறம் தண்ணீர் இருந்தால் விடுங்க. இதுதான் உண்மையான தீர்ப்பு. இதை தான் நான் முதல்ல சொல்லி இருந்திருக்கணும். இருந்தாலும் அவருக்கும் சாதகமாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக உங்களுடைய தோட்டத்துக்கு மேலோட்டமாக தண்ணீர் பாய்ச்சி விட்டு உடனடியாக அவருக்கு நீங்கள் விடுங்கன்னு சொன்னேன். ஆனால் அந்த அல்லாவுடைய அவருக்கு ஃபேவரான அப்படிப்பட்ட அல்லாவுடைய தூதருடைய தீர்ப்பு விஷயத்திலே அவர் அதிருப்தியை தெரிவித்து சொல்லும் பொழுது, நான் இப்போ உண்மையிலேயே மிக மிக நடுநிலையாக நியாயமாக தீர்ப்பளிக்கிறேன் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி வந்து சொன்னாங்க. உங்களுடைய முழுமையாக உங்களுக்கு சேர வேண்டிய எல்லா பகுதிக்கும் தண்ணீர் சென்று சேர்ந்த பிறகு நீங்கள் அவருக்கு விடுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுதீர்ப்பு வழங்கினார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஹைர். அப்போது இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இந்த வசனம் இறங்குது. இந்த ஜுபைர் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, ஜுபைர் பின் அவ்வாம் ரதியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த வசனம் எங்கள் விஷயத்தில் தான் இறங்கியது. இந்த பிரச்சனை விஷயத்தில் தான் அல்லாஹ் தஆலா வந்து கண்டித்து ரசூலுல்லாஹ் ஒரு தீர்ப்பளித்தாங்கன்னா அந்த தீர்ப்பை மனசார ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அதிருப்தியும் வெளிப்படுத்தாமல் ஏற்றுக்கிற இஸ்லிமு தஸ்லீமா அது முழுமையாக கட்டுப்படாத வரைக்கும் உங்களை யாரும் ஈமான் கொள்ள முடியாது என்று அவரை கண்டித்து தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான்னு சொல்லி ஜுபைர் ரலியல்லாஹு சொல்கிறத பார்க்க இது புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறாங்க. இது எல்லாருக்குமே பொருந்தும். சரிங்களா? அந்த விஷயத்துக்கும் பொருந்தும். அது தாண்டி ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பை நம்ம முழுமையாக ஏற்றுக்கணுங்கிற ரசூலுல்லாஹ் காலத்தில் யாருக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் தீர்ப்பளித்தாங்களோ அதை எல்லாருமே நெருடல் இல்லாமல் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொருந்தும். முனாஃபிகீன்கள் தான் அதில் நெருடல் கொள்வாங்க. ரசூலோட அபிப்பிராயத்தில் மாற்றுக்கிறது தெரிவிப்பாங்க, அதிருப்தி தெரிவிப்பாங்க. அப்போ அவங்களாம் முஸ்லீம் இல்லை, மூமின் இல்லை, நல்லா தஆலா வெளிப்படுத்திடுறான். ஓகே, வாங்க லாஸ்ட் பாயிண்ட் 87D, நயவஞ்சர்களுக்கான அறிவுரை. அடுத்தும் ஒரு அறிவுரை எல்லாத்துல கொடுக்குறான். வலவ் அன்னா கதப்னா அலைஹிம் அன் இக்துலூ அன்ஃபுஸகும் அவ் இக்ருஜூ மின் தியாரிக்கும் மா ஃபஅலூஹு இல்லா கலீலும் மின்ஹும் வலவ் அன்னஹும் ஃபஅலூ மா யுஅظூன பிஹி லகான கைரன் லஹும் வ அஷத்த தத்பீதா. 66வது வசனம். வலவ் அன்னா ஒருவேளை நாம் அன்னா கச்சபன அலைஹிம் அவர்கள் மீது விதித்திருந்தால் சட்டமாக இறக்கியிருந்தால் அர்த்தம் என்னவென்று, அனிகதுலு ஆஃபஸ் உங்களை நீங்களே கொன்று கொள்ளுங்கள், அவிஹ்ருஜூ மின் தியார் உங்கள் இல்லங்களிலிருந்து நீங்கள் வெளியேறிவிடுங்கள் என்று ஒருவேளை நாம் சட்டம் இறக்கியிருந்தால் மா ஃபஅலூ இல்லா கலீலும் மின்ஹும் அவர்கள் சிலரை தவிர யாரும் இதை பேணியிருக்க மாட்டார்கள், இதை கடைபிடித்திருக்க மாட்டார்கள். வல அன்னஹும் அதனால் அல்லாஹ் தஆலா சொல்ற, அப்படி நான் எதுவும் சட்டம் சொல்லியிருந்தால் கொஞ்சம் பேர் தான் பின்பற்றி இருப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் நிஃபாக் தனம் உள்ளவர்களாக பலகீன ஈமான் உள்ளவர்களாக இருக்கிறாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வலவ் அன்னஹும் ஃபஅலூ அவர்கள்
ஒருவேளை நிச்சயம் அவர்கள் செய்தார்கள் என்றால் மா யுஆதுன பிஹி அவர்களுக்கு எதை கொண்டு உபதேசிக்கப்படுகிறதோ அல்லாஹ் என்னெல்லாம் சொல்கிறானோ அந்த விஷயத்தை அவங்க கடைபிடிச்சாங்கன்னா அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? வலவ் அன்னஹும் ஃபஅலு மா யுஆதுன பிஹி எதை கொண்டு அவர்கள் உபதேசிக்கப்படுகிறார்களோ என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்யப்படுகிறதோ அதை அவர்கள் ஒழுங்காக செய்வார்களேயானால் லகான கைருல் லஹும் அது அவர்களுக்கு நன்றாக நன்மையானதாக சிறப்பாக ஹைராக இருக்கும். வஷத்த தஸ்பீத்தன் உறுதிப்படுத்துவதில் மிகவும் வலுவானதாக இருக்கும். அவங்க ஈமானை உறுதிப்படுத்திட்டாங்க, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டுட்டாங்க என்ற விஷயத்தில் அது வலுவானதாக உறுதியானதாக இருக்கும். அது அவங்களுக்கு நன்மையாக இருக்கும். சொன்ன விஷயத்துக்கு கேட்டாங்க, ஆனால் கேட்கறது இல்லை. உதாரணத்துக்கு நான் அவங்களை வெற்றி கொள்ள வேண்டும், வீடை விட்டு வெளியேற வேண்டும் சொல்லியிருந்தேன்னா பெரும்பாலும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. நல்லா தான் சொல்கிறேன். அப்போ அப்படி அல்லாஹ் யாருக்கும் கட்டளை இடலை. விட்டிருந்தாலும் தெரியும் அப்படின்னு நல்லா சொல்ல வர்றான். புரியுதா? படிங்க. நாம் அவர்களை நோக்கி நிராகரிக்கும் உங்கள் மக்களை நீங்கள் வெட்டுங்கள், உங்களுக்குள்ள நீங்கள் வெட்டி கொள்ளுங்கள், அல்லது இந்த நிராகரிக்கும் உங்கள் மக்களுங்கிறது ஒன் ஆஃப் த டிரான்ஸ்லேஷன்ஸ் தான் இது. சரிங்களா? சில டிரான்ஸ்லேஷனில் உங்களை நீங்களே வெட்டி கொள்ளுங்க தான் பெரும்பான்மையான டிரான்ஸ்லேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் நான் சொல்லிக்கிறேன். சரியா? அப்போ உங்களை நீங்களே வெட்டி கொள்ளுங்கள், உங்கள் இல்லங்களை விட்டு வேறு நாட்டுக்கு புறப்பட்டு விடுங்கள், இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு வேளை கட்டளை இட்டிருந்தால் அவர்கள் சிலரை தவிர பெரும்பான்மையினர் இவ்வாறு செய்யவே மாட்டார்கள். மா ஃபஅலு இல்லா கலீலும் மின்ஹும் எனினும் அனைவரும் தங்களுக்கு அறிவுறுத்தியபடி செய்திருப்பார்களேயானால் அது அவர்களுக்கு மிக நன்றாக இருந்திருக்கும். மேலும் நம்பிக்கையில் அவர்களை மிக உறுதிப்படுத்தியும் இருக்கும். ஆனால் சொன்ன விஷயங்களை அவங்க கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுறான். சின்ன விளக்கங்கள் இதில் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், மாஷா அல்லாஹ் அந்த வசனம் இறங்குனுச்சுல, இந்த வசனத்துக்கு விளக்கம் இதுதான். அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுறான். ஒருவேளை நான் இப்படி சட்டம் சொல்லியிருந்தானா யார் பின்பற்றிருப்பா? கொஞ்சம் பேர் தான் பின்பற்றிருப்பாங்க. இன்னும் அவங்களுடைய நிஃபாக் தானே தெரிஞ்சிருக்கும். ஆனால் அல்லாஹ் அவ்வளோ பெரிய கஷ்டமான சட்டத்தை சொல்கிறதில்ல, அவங்களை நீங்களே கொன்று கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறது இல்லை அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஓகே, இது என்ன அப்படின்னு சொன்னால் சுத்திரமத்தில் சொல்கிறாங்க, யூதர்கள் ஒருத்தன் சொன்னான்னா அல்லாஹ் எங்களுக்கு பனி இஸ்ரவேலர்களுக்கு காளை கன்றை வணங்கிய பிறகு உங்களை நீங்களே கொன்று கொள்ளுங்கள் என்று சொன்னால் நாங்கள் அதெல்லாம் செஞ்சோம். பனி இஸ்ரவேலர்களாகிய எங்கள் மூதாதையர்கள் நாங்கள் அந்த மாதிரி பல பேர் நாங்கள் கொன்று கொண்டோம், இதெல்லாம் நாங்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையை கட்டுப்பட்டோம் அப்படின்னு அல்லாஹ் ஒரு யூதன் வந்து சொல்கிறான். அப்போ தான் அல்லாஹ் தஆலா வந்து இதை இறக்குறான். நான் அதே மாதிரி இப்போ நான் சொன்னாலும் சிலர் தான் அதை கடைபிடிப்பாங்க, எல்லாரும் கடைபிடிக்க மாட்டாங்க, நிஃபாக் தனம் உள்ளவங்க யாரும் கடைபிடிக்க மாட்டாங்க என்று அல்லாஹ் தஆலா வந்து இங்கே இந்த இடத்துல இதை சொல்கிறான். ஓகேயா? அப்போது ஆனால் இதில் எல்லாருமே இந்த நிலையில் தான் இருப்பாங்களா அப்படிங்கிற விதிவிலக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. ஓகேயா? இப்படித்தான் முனாஃபிக் தனம் கொண்டவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இருந்த போதிலும் நல்லவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா விட்டு கொடுக்க மாட்டான்ல, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கிறாங்க. அப்போ சில மக்கள் சொன்னாங்களாம், நாம் எழுதியிருந்தால் நாம் விதித்திருந்தால் சிலர் தான் செய்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்குனதுக்கப்புறம் கால உனாசி மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மக்கள் சஹாபாக்களில் சிலர் சொன்னாங்களாம், அல்லாஹ் இப்படி வசனத்தை இறக்கி இருக்கிறான், சிலர் தான் கட்டுப்பட்டிருப்பாங்க, சிலர் தான் கடைபிடிச்சிருப்பாங்கன்ட்டு. அல்லாஹ் ஒருவேளை உண்மையிலேயே உங்களை நீங்கள் கொன்று கொள்ளுங்கள், உங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அல்லாஹ் ஃபஅல்னா செஞ்சுருப்போம், நாங்கள் கண்டிப்பாக செஞ்சுருப்போம், அல்லாஹ் கட்டுப்பட்டு நாங்கள் செஞ்சுருப்போம் அப்படின்னு சில சஹாபாக்கள் சொன்னாங்க. இதை ரசூலுல்லாஹ்க்கு கேட்டது. இப்படி சில சஹாபாக்கள் இந்த வசனத்துக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க, அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தால் நாங்கள் கட்டுப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லி சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிற செய்தி ரசூலை கேள்விப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அந்த செய்தி சென்ற போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். சந்தோஷப்பட்டு சொன்னாங்களாம், இவங்க தான் என் மக்கள் இருக்கக்கூடிய மலை போன்ற ஈமான் உடையவர்கள், இவர்கள் தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். இவங்களோட உள்ளத்தில் தான் அல் ஜிபாலு ரவாசி உறுதியான மலைமிக்க ஈமானை எனது உம்மத்தில் சிலர் களத்தில் கொடுத்துருக்கேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல பெருமிதப்பட்டாங்கன்னு சொல்லி வருது. அது சில தனிநபர்கள் விஷயத்திலும் அது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதையும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. அது இப்னு கஸீர் மட்டும் இல்லை, தஃப்சீர் இப்னு ஹாத்திம்ல நீங்கள் பார்க்கலாம், தஃப்சீர் தபரிலையும் பார்க்கலாம். அது ஒரு சில விஷயத்தை மட்டும் இங்கே நான் குறிப்பிடுறேன். லம்மா நஸலத் இந்த வசனம் எப்போ இறங்கியதோ, இந்த வசனத்துக்கு தேர் வேர் சம் ரியாக்ஷன்ஸ். இந்த வசனம் இறங்கிடுச்சு, நம்ம மட்டும் இவ்வாறு சொல்லியிருந்தா கொஞ்சம் பேர் தான் கட்டுப்பட்டிருப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொன்னது. இது பலகீனமான ஈமான் உள்ளவங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ பலமிக்க ஈமான் உள்ளவங்களுக்கு இந்த வசனம் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும்? அல்லாஹ் நம்மளை இப்படி பலகீனமானவன்னு சொல்கிறாங்களே, நம்ம அவ்வளோ பலகீனமானவர்களா, அல்லாஹ்வுக்காக நம்ம செய்ய மாட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பிறக்கும்ல. அது யாருக்கெல்லாம் பிறந்துச்சு பாருங்க. கால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனம் இறங்குற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, வல்லாஹி லவ் அமர்தனி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் எனக்கு கட்டளையிட்டால் நான் அக்துல நஃப்சி, உங்களை நீங்களே கொண்டு கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை இறக்கியிருந்தால் அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்பில் நீங்கள் என்னை பார்த்து அபூபக்கர் உங்களை நீங்கள் கொன்று கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நான் நான் என்னை கொன்று கொள்வேன், அல்லாவுடைய அந்த கட்டளைக்கு, அல்லாவுடைய தூதருடைய கட்டளைக்கு நான் உடனே கட்டுப்படுவேன் அப்படின்னு சொல்லும்போது சதக்த அபூபக்கர், நீங்கள் உண்மையை சொன்னீங்க, நீங்கள் வார்த்தைக்காக சொல்லலை, நான் சொன்னால் நீங்கள் உண்மையிலே உங்களை நீங்கள் கொண்டிருக்கிறீங்க தான், எனக்கு தெரியும் அபூபக்கரை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உறுதிப்படுத்தினார்கள், உண்மைப்படுத்தினார்கள். மாஷா அல்லாஹ். இது ஒரு சம்பவமா. ரெண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இது
இரண்டாவது செய்தி இதுவும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறாங்க. இந்த வசனம் இறங்கினதுக்கு பிறகு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தருணத்தில் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, லவ் நஸலத் லக்கான இப்னு உம்மி அப்து மின்ஹும். இவ்வாறு உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா இறக்கியிருந்தால், அல்லாஹ் சொல்லி தான் காட்டுறான், உங்களை நீங்களே கொன்று கொள்ளுங்கள், வீடுகளை விட்டு வெளியேறி நீங்கள் ஊரையே காலி பண்ணி மதீனா விட்டு வெளியே போங்கன்னு சொல்லியிருந்தாலும் பார்க்கணும். சொன்னால் எத்தனை பேர் பின்பற்றி இருப்பீங்க அப்படின்னு கேட்குறான். அல்லாஹ் அப்படி கேட்க தான் செய்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒருவேளை அல்லாஹ் அப்படி சொல்லியிருந்தால், இந்த வசனத்தின் இந்த 66 வசனத்தின்படி உண்மையிலேயே அல்லாஹ் வஹி இறக்கியிருந்தால், லக்கான இப்னு உம்மி அப்து மின்ஹும், இப்னு மசூத் அவர்கள் ஒருவராக இருந்திருப்பார். எவர்கள் ஒருவராக? அதை கடைபிடிப்பவர்களில் கலீலும் மின்ஹும், சிலர் தான் அதை கடைபிடிப்பான்னு நல்லா சொல்கிறானே, அந்த கலீலில் அபூபக்கரை போன்றவரும் இந்த இடத்துல சொல்கிறாங்க இப்னு மசூத் அவர் இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லி இப்னு மசூதுடைய ஈமானுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சான்றளித்தார்கள். மூன்றாவது ஒரே ஒரு விஷயம், இதே மாதிரி இந்த வசனம் இறங்கியது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷாரா இலா அப்துல்லா பின் ரவாஹா, இந்த வசனம் இறங்கினதுக்கப்புறம் அப்துல்லா பின் ரவாஹா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கவிஞர் கூட ஒரு போரில் அவங்க மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னறிவின்படி போரில் கொல்லப்பட்டாங்க, ஷஹீதானாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த சஹாபி. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த வசனம் இறங்கின போது அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு நின்றுட்டு இருந்தாங்க ஒரு பக்கம். ரசூலுல்லாஹ் கை காட்டினாங்களாம். இந்த வசனம் இறங்கினதுமே அப்துல்லா பின் ரவாஹாவை கை காட்டுறாங்க. எதுக்கு கை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க எல்லா சஹாபாக்கள். அவங்க சொல்கிறாங்க, லவ் அன்னல்லாஹ் கதப தாலிக, அல்லாஹ் உண்மையிலேயே இந்த வசனத்தை இறக்கியிருந்தானா உங்களை நீங்களே கொண்டிருக்குங்க, ஊரை விட்டு போங்க என்று சொல்லியிருந்தா, லக்கான ஹாதா உலாய்கல் கலீல், அந்த குறைவானவர்களை தவிர யாரும் பின்பற்றி இருக்க மாட்டாருன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறாங்க. அந்த குறைவானவர்களில் எனது தோழராகி அப்துல்லா பின் ரவாஹாவும் இருந்திருப்பார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு ஈமானுக்கு சான்றளித்தார்கள். மாஷா அல்லாஹ், இது மாதிரியான விஷயங்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னது, இப்னு மசூத் ரலியல்லாஹு சொன்னது, அப்துல்லா பின் ரவாஹா ரலியல்லாஹு சொன்னது, இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் சஹாபாக்களுடைய ஈமானுக்கு சான்றிதழ் வழங்கிய தருணங்கள். இன்னைக்கு சிலர் சஹாபாக்களை பற்றி பேச துணிந்து விட்டார்கள். சஹாபாக்களுடைய ஈமானை பற்றி, தியாகங்களை பற்றி, அல்லது அவர்கள் வாழ்வில் நடந்த சில தவறுகளை வைத்து விமர்சனம் செய்ய துவங்கி விட்டார்கள். ஆனால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் உண்மை விசுவாசிகள் என்றால் இவர்கள் தான், ஈமானுக்கு முன்னுதாரணம் என்றால் இவர்கள் தான் என்று பல்வேறு நேரங்களில் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி அவர்களை முன்னிறுத்திருக்கிறாங்க என்பதெல்லாம் நம்ம மனசில் பதிவு வைக்கணும். அது போன்ற ஒரு ஈமான் நம்மளுக்கு இருக்கணும். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சான்றிதழை ரசூலுல்லாஹ் தருவாங்களா, இருந்தால் அப்படிப்பட்ட ஈமானோடு நான் வாழ்றேனாங்க இருந்தது நம்ம யோசிப்போம். அல்லாஹ் இடத்துல ஈமானுடைய வலிமையை நாம் கேட்போம். யாரெல்லாம் எங்கள் ஈமானை வலிமைப்படுத்துவாயாக, எங்களுடைய ஈமானில் இருக்கக்கூடிய பலகீனத்தை நீ மன்னித்து அதை வழிபடுத்துவாயாக நம்ம துவா செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதுதான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. அடுத்து இந்த 2 வசனம் ஒரு சின்ன வசனம் தான். وَإِذًا لَآتَيْنَاهُم مِّن لَّدُنَّا أَجْرًا عَظِيمًا. وَإِذًا அப்போது அவங்க கட்டுப்பட்டிருந்தாங்கன்னா, லஆத்தைனாஹும் அவர்களுக்கு நான் கொடுத்திருப்போம். அல்லாஹ் அப்படி ஒரு வசனத்தை இறக்கி அதை கட்டுப்பட்டிருந்தாங்கன்னா, وَإِذًا அச்சமயம் லஆத்தைனாஹும் மின் லதுன் நம் தரப்பிலிருந்து அஜ்ரன் அதீமா மகத்தான கூலியை கட்டுப்பட்ட எல்லாரும் கொடுத்துருப்பானா, எல்லாரெல்லாம் கட்டுப்பற்ற மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அது சமயம் அவர்களுக்கு நம்மிடமிருந்து மேலும் மகத்தான கூலியை நாம் கொடுத்திருப்போம். وَلَهَدَيْنَاهُمْ صِرَاطًا مُسْتَقِيمًا. வலஹதைனாகும் மேலும் இன்னும் அவர்களை நேர்வழியில் செலுத்தியிருப்போம். நேரான பாதையில் நாம் அவர்களை செலுத்தியிருப்போம். மேலும் அவர்களை நாம் நேரான வழியில் நடத்தியிருப்போம். இந்த முனாஃபிக் தனத்திலிருந்து அவர்களை நாம் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய கட்டளை, அதாவது என்னெல்லாம் அவங்களுக்கு உபதேசிக்கப்படுதுன்னா உங்களை நீங்களே கொன்று கொள்ளுங்கிறது இல்லை. அல்லாஹ் அதை உபதேசிக்கவே இல்லை. ஒரு சாம்பிளுக்கு தான் சொல்லி காட்டுறானா. அவங்களுக்கு உபதேசிக்கப்பட்டது என்ன? எல்லா பிரச்சனையும் ரசூலாட்ட வரணும், ரசூலோட தீர்ப்பை நீங்கள் ஏற்றுக்கணும், ரசூலா நீங்கள் முழுமையாக பின்பற்றணும். இதுதான் உபதேசம். இந்த உபதேசத்தை அவங்க முழுமையாக பின்பற்றி கடைபெற்று நடந்தால் அவங்களுக்கு மகத்தான கூலியை கொடுப்போம். இந்த மகத்தான கூலி இப்னு கஸீர் சொல்கிறாங்க, சொர்க்கத்தை கொடுத்து விடுவோம் மறுமையிலே. இந்த உலகத்தில் நேரான வழியில் அவர்களை உண்மையின் மூமின்களாக அவர்களை நாம் வாழச் செய்வோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். 87A முனாஃபிகீன்களுடைய தன்மைகளை எல்லாத்தெல்லாம் சொல்லி காட்டுறான். 87B தூதர்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை சொல்லி காட்டுறான். 87C நபி அவர்களுடைய தீர்ப்புக்கு எப்படி நம்ம கட்டுப்பட கடமைப்பட்டிருக்கோம் எல்லாத்தையும் சொல்லி காட்டுறான். 87D நயவஞ்சகர்களுக்கு அல்லாஹ் அழகான அறிவுரைகளை சொல்லி அவர்களையும் அரவணைத்து அவங்க இஸ்லாத்தில் முழுமையாக நுழையும்படியான ஒரு அழகான உபதேசத்தை கொடுக்குறான். இது நமக்குமான உபதேசம். நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழுமையாக கட்டுப்பட்டு மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல செய்தி இதன் மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த நசீபை நம் அனைவர்களும் தந்தருள் விரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.